மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல. நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்குதா? யாரு அந்த டிக்கெட் டு ஃபினாலேவே வின் பண்ணா அவங்களால ஏத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. இதுல பல பேர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வருது. இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க்கு கொளுத்தி போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி விஜேஎஸ் இது அது எப்படின்னா இது நெகட்டிவாக காட்டுற மாதிரி தான் இந்த கேள்வியே இருக்கு. அப்போ என்னன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாரும் காண்டில் தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள கொஞ்சம் வன்மமும் வெஞ்சன்ஸும் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. இப்போ அதை மேலும் மேலும் எண்ணெய் ஊற்றி ஏற்றி விடுற மாதிரி இந்த கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்ற காண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அவன் பாத்தியா இல்லையா, என்னை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதுதான் உள்ள வச்சிருக்கானான்ற மாதிரி எல்லாம் உட்காந்து பேச போறாங்க. அதுல குறிப்பா சாண்ட்ராவை சொல்லவா வேணும்? ஏதாவது ஒரு நேம் சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். பின்னாடி போயிட்டு லபன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இதுல பார்ப்போம். இந்த 12 வாரமே ஒன்றும் பண்ணாதவங்க அப்படின்றது கேட்கிறாரு. இதுவே தப்பு. முத கேள்வி. அப்ப 2 வைல்டு கார்டு இருக்காங்களே, அவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அப்படின்றது தெரியல. ஓகேவா? அடுத்து இந்த 12 வாரம் ஒண்ணுமே பண்ணாதவங்க, இவங்க டிடிஎஃப் ஜெயிச்சு நேரா ஃபைனல்ஸ் போறது என்னால ஏத்துக்க முடியாது. ஸோ இவன் டிக்கெட் டு ஃபினால ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் நேரா போறது ஏத்துக்க முடியாது அப்படின்றது யாரு அப்படின்றது கேட்கிறாரு. ஓகே, எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்றது. இதுதான் அதான் சொல்றேனே, எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவனுக்கும் போதும் ஒரு பொழுதும் போகக்கூடாதுன்றது தான். இதுதான் கொளுத்தி போடுறதுன்றது. அழகா எப்படி சொன்னாரு பாருங்க. ஏத்துக்க முடியாது, இவனுக்கு டிக்கெட் பண்ணால என்ன மனசார ஏத்துக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, கிடைக்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி போட்ட உடனே அப்ப உள்ள இருக்கிற வன்மம்லாம் வெளியே வரணும் இல்லையா? வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இது ஆப்வியஸ்லி இந்த கேள்வியும் முதல்ல தப்பு. இந்த 12 வாரம் ஒண்ணுமே பண்ணாதவங்கன்னா ஆப்வியஸ்லி வைல்டு கார்டு வந்ததே லேட். அவங்க 4 வாரம் கழிச்சு தான் வந்தாங்க. அப்ப அவங்க 8 வாரம் எப்படி? அப்ப இவர் இந்த 2 ஆல்டர் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப டைரக்ட்லா கண்டஸ்டன்ஸ் எந்த பதிலுக்கு போயிருவாங்க? 8 வாரம் தான் இவங்க வந்திருக்காங்க, நம்ம 12 வாரமா கஷ்டப்பட்டிருக்கோம், 4 வாரம் நம்ம ஒண்ணுமே பண்ணலையோ, அந்த 4 வாரம் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்து பல முயற்சிகள் எடுத்திருக்கோம், அதை இவங்க பண்ணாம வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி டைரக்டா வைல்டு கார்டு தான் எல்லா கண்டஸ்டன்ஸும் அட்டாக் பண்ணுவாங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லையே. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க நடக்குது. எக்ஸாக்ட்லி பாருங்க. சுபிக்ஷா, திவ்யா, கமர்தீன், திவ்யா, விக்ரம், திவ்யா, 3 பேர் திவ்யா சொல்லியாச்சா? ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, திவ்யா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா கன்சிஸ்டண்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாருல. டெஃபினெட்லி நான் அக்ரி பண்றேன். ஏன்னா விக்ரம் சொல்ற பாயிண்ட் எனக்கு நியாயமா தான் படுது. ஏன்னா திவ்யா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எந்த இடத்துல வந்தாங்க, ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றது கேள்வி கேட்டா எனக்கு பெருசா தெரியலையே. திவ்யா எந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து ஒரு டாஸ்கை பண்ணாங்க. அதோ அந்த டீம் ஜெயிச்சாங்கல்ல, ஒட்டுமொத்த டீமா ஜெயிச்சாங்கல்ல, அந்த கேப்டன்சில டீமா ஜெயிச்சு அந்த டீம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா போனாங்க. அது டீம் டாஸ்க். இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டரோ ஒரு ரோலோ பண்ணி திவ்யா எங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க? டீம் டாஸ்கை தாண்டி தனியா திவ்யா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினதே கிடையாது அப்படின்றதுதான் பாயிண்ட். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் ஓகே, டீம் தாண்டினா அதை தாண்டி டான்ஸ் ஆடினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணலாமே தவிர்த்து அவர் சொல்றது என்னன்னா கன்சிஸ்டண்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நிறைய இருந்திருக்காங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் நிறைய இடத்துல வரல அப்படின்னும் போது கண்டிப்பா அது விக்ரம் சொல்ற பாயிண்ட் 100% வேலிடா இருக்கு. இன்வேலிடா எனக்கு படவில்லை அப்படின்றது தான் என்னோட தரப்பு. அடுத்து அரோரா சாண்ட்ராவை சொல்றாங்க. என்ன ரீசனே தெரில. ரீசன் சொன்னா கூட இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு மொட்டையா போட்டது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஓகே, அரோரா சாண்ட்ரா, சபரி சாண்ட்ரா. ஓகே, அதுல என்ன சொல்றாங்க? அப்படிதான் சுபிக்ஷா திவ்யா ரீசன் காட்டல, கமருதீன் திவ்யாவோட ரீசன்ஸ் காட்டல. சபரி முடிச்சு விட்டான். இத்தனை நாள் எங்கடா இருந்த சபரி? இத்தனை நாள் இந்த சபரி எங்க போனா? நான் தான் சொல்றேனே, போன வாரம் நைட்டு ஸ்பீச் எல்லாம் கேட்கணுமே, சபரி பின்னி பெடல் எடுத்தாப்புல. அதுலயும் சார் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்ட அளவுக்கு கூட அவங்க கஷ்டப்படவே கிடையாது அப்படின்னும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 வாரம் ஒரு வாரம் தண்ணி குடிச்சே சாப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அந்த 4 வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். அந்த ஒரு பாயிண்ட் எல்லாரும் இதை தான் எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்க. சபரி இதுல அட்ரஸ் பண்ணது கரெக்ட் தான். நாங்க பட்ட கஷ்டம் கூட இவங்க கஷ்டம் பட கிடையாது சார் அப்படின்றது உண்மைதான். அவங்களுக்கு கஷ்டப்பட்ட கிடைச்ச டிடிஎஃப், எப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச டிடிஎஃப் பிரச்சனை கொடுத்தாங்கன்ற மாதிரி சாண்ட்ராவை ஒரே டைலாக்ல முடிச்சு விட்டா. கஷ்டமே உங்களுக்கு தெரியாது சார், அப்படி கஷ்டப்பட்ட டிடிஎஃப் அடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இந்த வேல்யூவே புரியல சார்ன்ற மாதிரி டோட்டல் ஒரே ஒரு சாண்ட்ரா தன்னுடைய கோ கண்டஸ்டன்ஸான பிரஜனு கொடுத்தாங்க. அந்த ஒரு பாயிண்டை வச்சு இங்க சபரி க்ளோஸ் பண்ணி முடிச்சா பாருங்க சாண்ட்ராவை. அருமை சபரி, கலக்கிட்டடா. அதுலயும் அந்த வேல்யூ புரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க,
அதோட மதிப்பு உங்களுக்கு புரியுதா, அதோட வேல்யூ உங்களுக்கு புரியுதான்ற மாதிரி க்ளோஸ் பண்ண உடனே சாண்ட்ராவோட மூஞ்சே காலி ஆகி போச்சு அந்த இடத்துல. தட் வாஸ் பிளாஸ்ட். சபரி என்ன இந்த வாரம் வீக்கெண்ட்ல கலக்கிறியேப்பா, நேத்து என்னடான்னா பார்வதியை போட்டு வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டான் கவுண்டர்ல. இன்னைக்கு சாண்ட்ரா வரியாவா முடிச்சு விடுறேன். ஆனா சாண்ட்ராவோட கேம் பிளே பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்கான் சபரி. எங்க அடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அடிக்கிறதா பார்க்கும்போது அருமையா இருக்கு. அடுத்து சுபிக்ஷா 2வது கமருதீனை சொல்றாங்க. ஆக மொத்தத்துல எத்தனை பிளேயர் வேணாலும் சொல்லலாம் போல இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒருத்தரை தான் சொல்லணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம் அப்படின்றது இதன் மூலியமா தெரிகிறது. ஸோ சுபிக்ஷா கமருதீன், திவ்யா கமருதீன், திவ்யா கிட்டே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுன்ற மாதிரி எனக்கு தெரிகிறது. என்னன்னா நேத்து விக்ரம் சொன்னோடனே விக்ரம போய் திவ்யா சொல்லிட்டாங்க, கமருதீன் திவ்யா சொன்னோடனே திவ்யா வந்து கமருதீனை சொல்லிட்டாங்க போல இருக்கே அப்படின்றதான் ஃபீல். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, தலை டாஸ்கை தாண்டி அவருக்கு எந்த டாஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு இருந்துச்சா அப்படின்றதே தெரியல சார், இல்ல சார்ன்றாங்க. ஸோ தலை டாஸ்க்கு மட்டும் தான் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, மற்ற டாஸ்க் எல்லாம் கமருதீன் பண்ணவே இல்லைன்றதே தப்பு. ரெமோ டாஸ்க் அவர் ஒழுங்கா தானே பண்ணாரு, ரெமோட வாய்ஸ் எடுத்து இதெல்லாம் நல்லா தானே பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க்ல கூட இருந்திருக்காரு, அவர் பண்ணாம இல்லையே பண்ணியிருக்காரு. அப்போ உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து இந்த பாயிண்ட்டையும் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது. அது எந்த டாஸ்க்ல தலை டாஸ்க்கை தாண்டி எந்த டாஸ்க்லயும் பர்ஃபார்மன்ஸ் சொல்றதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏங்க அந்த டைம் கிளாக் டாஸ்க்லயே அவன் ஒழுங்கா தானே பண்ணியிருக்கான், எந்த டாஸ்க்கும் அப்படின்னும் போது சொல்ல முடியாது இல்லையா. அதுல ஒழுங்கா பண்ணி டான்ஸ் ஆடி இதெல்லாம் பண்ணி பக்காவா தான் பண்ணியிருக்காங்க. என்ன திவ்யா இது அப்படின்றதான் இருக்கு. ஸோ அது வந்து அவன் என்ன சொல்லிட்டா நான் உன்னை பண்ணுவேன்ற மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.